ஹலோ லிக்கனம்மா. வணக்கம் வணக்கம், வாங்க. இன்னைக்கு புதன்கிழமை காலை வணக்கம். இன்னைக்கு என்ன வாரம்? இன்னைக்கு புதன்கிழமை காலை வணக்கம். நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்னடானா, இன்னைக்கு புதன் பகவானுக்கு உகந்த நாள். புதன் பகவான் தான் உனக்கு இவர் அதிபதி. ஆமா, புதன் தான் கல்விக்கு அதிபதி. நீ ரொம்ப நல்லா படிப்பியோ? நான் ஏற்கனவே நல்ல படிப்பாளி தான். ஆமாம்மா, படிச்சு தானே இப்போ குமிக்கிறாங்க. வைக்கிற இடமில்லாம இருக்கு. ஒரு வீடை கட்டினா இன்னொரு வீட்டுல கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வாங்குற கிஃப்ட் எல்லாம் வைக்கிறது, தம்பி வாங்குற பணமெல்லாம் வாங்குற கிஃப்ட் என்ன அப்படியா? சின்ன பிள்ளைல எவ்வளவு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஆமா, அதுக்கு ஒரு யோகம் வேணும். என்னதான் படிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் காப்பி போட்டு குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ தான் காப்பி போடுறோம், டீ போடுறோம். காப்பி இல்லை, சாரி, டீ. காலையில் டீ, சாயந்தரம் காப்பி. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னைக்கு எங்கேயும் போறீங்களா? இன்னைக்கு எங்கேயும் போகல. இன்னைக்கு வீட்டு வேலை தான். இன்னைக்கு வீட்டு வேலை தான். மாவாட்டணும். அதுவே பெரிய வேலை. மாவாட்டுறதே பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிரைண்டரில் தான் ஆட்டணும்னு சொல்கிறோம். ஆனால் அதுவே கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் கிரைண்டர் இல்லாமல் கையில் ஆட்டுறதா இருந்தால் அவ்வளோதான். அதுவும் ஈஸியாக பழகியிருக்கும். எந்த வேலையும் பார்த்தோம்னா பழகிடு. இப்போ டூ வீலர்லாம் நம்ம பிறக்கையிலே ஓட்டுறோம்னா அப்புறம் ஓட்ட பழகப்பாக்கெல்லாம் டூ வீலரே ஓட்ட தெரியாது, சைக்கிள் மட்டும்தான் ஓட்டுவாங்க. அப்போ டூ வீலர் கம்மி தான். டூ வீலர் கம்மி அப்போ ரொம்ப இல்லை. அவங்களுக்குலாம் சைக்கிள் மட்டும்தான் ஓட்ட தெரியும் எங்கள் வீட்டுக்காரருக்கு. உங்களுக்கு என்ன ஓட்ட தெரியும்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கலாம். கற்றுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ உங்கள் தெய்வம் தேவையில்லை. நானே ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்போ உங்களை கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அப்பா அது வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எங்கள் காலத்தில் எல்லா பிள்ளையும் தான் ஓட்டுதேன். எங்களை மாதிரி உள்ளவங்களாம் ஓட்டுறாங்களே. நாராயணன் எதுவுமே நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். ஸ்கூட்டிக்கு இதுவோ யாரையும் கெஞ்ச வேண்டாம் பாரு. நம்மளே வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் பாரு. பெட்ரோலை போட்டோமா போனோமான்னு இருக்கும். எதுவும் கற்று வச்சுக்கணும். களவும் கற்று மரங்கிறாங்க அவர். களவு கூட கற்றுக்கணுமா? கற்றுக்கிட்டு தான் மறக்கணும். களவாடுறது கூட. ஆமாம், களவாடுறது கூட கற்றுக்கிட்டு தான் மறக்கணும். களவும் கற்று மரங்கிறது பழமொழி. கற்றுட்டு மறந்துடணும். எனக்கும் தெரியுங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு மறந்துடணும். அப்புறம் அதே தொழிலாக பண்ணக்கூடாது. அது ஏன் பால் காய்ச்சிக்கிட்டு இப்படி ஊற்றும் போது அது இந்த மேல் இடமெல்லாம் சூடு இது பரவி இருக்காது. இது பால் வந்த உடனே அது சொயங்க அப்படி. இந்த இடமெல்லாம் எம்டியாக தானே இருக்கு. அதில் இந்த பால் இது வந்த உடனே அது அப்படி சுருக்குங்குது. அது டீக்கான இன்க்ரீடியன்ஸ். நான் இப்போ இஞ்சியே போடுறதில்லை. இஞ்சி போடுறதில்லை. சரி வாங்க, விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு வரலாம். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு உங்கள் சாமி இதில் டோர் அழகாக இருக்கு. சாமி ரூம் டோர் இதுக்கு ஸ்பெஷலாக பண்ணது. இது அளவும் கூட
அகலம் கூட, அளவு கிடைக்கல. அளவு கிடைக்கல. 31 இன்ச்சுக்கு கூட இது. ஸ்பெஷலி மேட் ஃபார் வள்ளிக்கண்ணம்மா ஹவுஸ். எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க கடவுளே, எல்லா தெய்வங்களும் சாப்பிடுங்க. எங்களை நல்லா வச்சுக்கோங்க, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எங்கள் சேனல் பார்க்குற எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எங்களுக்கு நிறைய சேனல் வளரணும், சப்ஸ்கிரைபர் வரணும், வியூஸ் போகணும், நிறைய வியூஸ் போகணும். கடவுளே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். குலதெய்வமே நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நிறைய பேர் எங்கள் சேனல் பார்க்கணும், எங்களுக்கு வியூஸ் ஏறணும், சப்ஸ்கிரைபர் வரணும், எல்லாம் வரணும். கழுவியது கீழே விழுந்துச்சு தம்பி, எடுக்கவே முடியல, அதுக்குள்ளே கிடக்கு. தக்காளியா? ஆமா, நானும் மறந்துட்டேன். இப்ப பார்த்தா பழம் அப்படியே கீழே இருக்கு. மகாலட்சுமி தாயே சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. எங்களுக்கு வியூஸ் நல்லா போகணும், எங்கள் சேனலை நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும், எல்லாரும் போல எங்களுக்கும் வரணும். கடவுளே எங்களுடைய வியூஸ் சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். கடவுள் நோயற்ற வாழ்க்கையும் பொறிவிட்டு செல்வத்தையும் கொடுங்க கடவுளே. இங்கே வருது, அதுக்குள்ளே குதிச்சிருச்சு. அக்னி பகவானுக்கு அவ்வளோ ஆர்வம். பக்கத்தில் பார்த்துக்குவாரு போல. ஆமாம், ஆள் இல்லைன்னா சீக்கிரம் பொங்கிடுவோம் அப்படின்ட்டு பொங்குற ஆள் இருந்தால் சத்த பொறுப்போம், பொறுமையாக போவோம். இப்போ என்ன அவசரம், அங்கேதான் நிற்கிறாங்களே அப்படின்னு. காஃபின்னு போட்டிருக்க, அதில் ஒரு நாள் காஃபி ஏற்றி பாருங்கள். உனக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கு. நட்ஸ் எனக்கு 1 கிலோ 1 மாதத்துக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மட்டும்தான் அடிச்சுக்கிறேன், மத்தியானம் சக்கரை ஜீனி போட்டுருவேன். வீட்டில் 100 பேர் இருக்கவே, வீட்டில் 2 பேர் தானே, அதனால போதும். ஆமாம். அன்னைக்கு நமக்கே கிட்டத்தட்ட மாதம் 20,000 25,000 வருது ஒருக்கு சாப்பாட்டு செலவே 2 பேருக்கே. அப்படி போகுது பட்ஜெட்டு 2 பேருக்கே ஃப்ரெண்ட்ஸு. நான் 20,000 25,000 போகுது எங்களுக்கே. அப்படி இருக்கையில என்னென்னு கால் நடத்துறதுன்னே தெரியல. இத்தனைக்கு நாங்கள் எப்போ மட்டன் சிக்கன்லாம் வாரம் எப்பயாவது அதை எடுக்கிறது. அதுக்கே பத்த மாட்டேங்குது. இன்னும் பிள்ளைகள்லாம் வச்சுருக்கிறதுக்கு 40,000 வேணும் கண்டிப்பாக மாதம். பிள்ளைகளுக்கு உள்ளது வாங்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுங்களுக்கு முடியலன்னா டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டு ஓடணும். பிள்ளைகளுக்குலாம் அடிக்கடி முடியாமல் வரும், சளி காய்ச்சல் அப்படின்னு. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னாதே டாக்டர்கிட்ட போக வேண்டாம். ஒரு 5 வயசுக்கு மேலே அதிகமாக டாக்டர்கிட்ட போக வேண்டாம். 5 வயசு வரைக்கும் டாக்டர்கிட்ட ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், எந்த நேரம் என்னன்னு சொல்ல முடியாது. அதனால 40,000 தான் ஓட்ட முடியும், 20,000லாம் ஒன்றும் கூட பண்ண முடியாது. என்ன பண்ண போறீங்க என்ன தெரியல. இந்த ஒன்று காஃபி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க காஃபி சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், வாங்க டீ சாப்பிடலாம், வாங்க. இந்த டீ போட்டாச்சு. டம்ளர் வேணுமா? டம்ளர் வேணும் எனக்கு. டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிடலாம். நான் மாவை போட்டு விடணும், மாவை போட்டு விட்டு டீ சாப்பிட்றேன். மாவை போட்டு விட்டு அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கும். கிரைண்டர் கழுவுறீங்களா? கிரைண்டர் கழுவிட்டு தான் போடும். இதில் ஒன்றும் அழுக்கே இருக்காது, நான் எப்போவுமே சுத்தமாக தான் வச்சுருப்பேன். இருந்தாலும்
கழுவிட்டு போட்டால் நமக்கு ஒரு மனசு திருப்தி. அந்த கல்லே 2 கிலோ இருக்குமா? ஆமாம், 2 கிலோ இல்லை, கூட இருக்கும், 3 கிலோ இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கிரைண்டர் தான் நல்லா ஆடுது. இப்போ வரதெல்லாம் சூடாகிக்குது அந்த சின்னது. இது அவ்வளோ தூரம் நீட்டாக இருக்குது. மாவும் நல்லா காணும். அது என்னமோ உளுந்தெல்லாம் சரியாகவே இல்லை. எது? அந்த சின்ன கிரைண்டர் இப்போ வாங்குறாங்கல்ல, அந்த இது மேலே கவுண்டர் டாப் மேலே வைக்கிற கிரைண்டர். அதெல்லாம் ஆட்டினா உளுந்து நல்லா இல்லையா? உளுந்து, ஆமாம், உளுந்து 1 2 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன், ஜில்லுன்னு இருக்கு. நேற்று ஊற வச்சுதேம்மா? நேற்று ஊற வச்சு, நேற்று நைட்டு ஊற வச்சு, ஒரு நாள் ஊற வச்சு தான். ஆமாம். இந்த தண்ணி எடுத்தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள, ஜில் தண்ணியை தான் ஊற்றுவேன். இந்த ஜில் தண்ணி, ஐஸ் தண்ணி தான் ஊற்றுவேன். அதுதான் நல்லா இருக்கும். ஆடு ஹலோ காய், வாங்க இன்னைக்கு கிளிக்கு தீனி வைக்கலாம். கிளிக்கு தீனி வைக்கிறத பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் கிளி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஹாய். இது கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7 years? 7 years ஆயிடுச்சு. லாங் 7 years. இது கரண்டி, இது 2வது கரண்டி, 2 கரண்டி போதும். வாங்க தண்ணி மாற்றிக்கலாம். தண்ணி டெய்லி தான் மாற்றுறேன். ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப பச்சையாக இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கும் இதுவாக இருக்குது. 2 வாசலை கூட்டணும், இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரேன். அசிங்கமாக கிடக்கு கருமம். பக்கத்து வீட்டில் இலவை மரம் வச்சு வளர்க்க நம்ம கூட்ட வேண்டியது. தண்ணி வச்சாச்சு பாருங்கள். அவன் கொஞ்சம் சின்ன பிள்ளை தான் இருக்கும். அவன் கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி தான் இருக்கேன். இவன் தான் கொஞ்சம் வயசான. வாங்க இலை போடலாம். இலை போடலாம். சுண்டு செடி பாருங்கள் ஃப்ரெண்ட். சுண்டு இல்லை, கத்திரிக்கண்ணு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாளி பழுக்கவே மாட்டேங்குது, அது தேரணும் நல்லா. கற்பூரவள்ளி இலை, கற்பூரவள்ளி இலை அது போட்டோன்னு திங்கும் பாரு. இப்போ பாருங்க, பாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க வருவாங்க. வாங்கடா வாங்கடா வந்து சாப்பிடுங்கடா. கீழே இறங்குங்களா? கீழே இறங்குங்கடா. 2 பேரும் இதுலலாம் இது பண்ணிக்குவாங்க, ஒத்துமையாக இருந்துக்குவாங்க. கீழே பார்த்துட்டேன். இதெல்லாம் பயங்கரமான ஆள். ஃபஸ்ட்டு
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாவாட்டி இந்த வாசல்லாம் வெளியே கூட்டினேன், அதனால் என்னால் டிஃபன் பண்ண முடியல. அதனால் காலையில் ஆளுக்கு 5 இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாம்பார் சட்னி இந்த இதில் கெட்டி சட்னி வச்சுருக்காங்க. கெட்டி சட்னி பாரு, இந்த சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. சாம்பார் சட்னி சட்னி. இதான் வெள்ளிக்கிழமாவோட மார்னிங் டிஃபன் இன்னைக்கு. டிஃபன் இன்னைக்கு இது கூட்டினேன், அந்த கொல்லை பக்கம்லாம் கூட்டினேன், மாவாட்டி எழுனேன். ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி வாங்கிக்குவோம், நாளைக்கெல்லாம் மாவு ஆட்டிட்டேன். அதனால ஒரு நாள் சேஞ்ச். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னா சுட சுட சாதம், முட்டை குழம்பு, தக்காளியெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி வச்சேன், முட்டை குழம்பு, புடலங்காய் கூட்டு, ரசம், தயிர் கெட்டி தயிர், பசுந்தயிர். மாவு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 3 பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்றைக்கி நைட்டு ஊற்றுவேன். இது இது இனிமேல் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். ஃப்ரிட்ஜில் விட்டு வச்சுருவேன். இன்றைக்கி நைட்டு 1 வீக் வரும். 1 வீக் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.